கரூரில் உயிரிழந்தவர்கள் குடும்பத்தை மாமல்லபுரத்திற்கு வரவழைத்து சந்தித்த விஜயின் செயல்பாட்டை எப்படி பார்க்கிறீர்கள் என மக்களிடம் நடத்திய நேர்காணலை தற்போது பார்க்கலாம். ஒரு தலைவன் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, மக்களுக்கு ஒரு ஆபத்து அப்படின்னா அவர் முதன்மையா இருந்திருக்கும். ஆனா அதையெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு அவருக்கான வசதி இருக்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக 41 பேரை அங்க அழைச்சு அவருக்கு ஆறுதல் சொல்றது இது ஒரு தவறான முன்னுதாரணம். இறந்தவங்களும் சரி, அடிப்படையிலும் சரி, நேரில் தான் போய் சந்திக்கணும், நேரில் தான் போய் பார்க்கணும். அதை விட்டுட்டு 41 பேரை வர வச்சு 41 குடும்பத்தை வர வச்சு நீ பணமும் காசும் கொடுத்தா அது அந்த ஆத்மாக்கு சாந்தி அடைகிற மாதிரி இல்ல, அவங்க குடும்பத்துக்கு நல்லது செய்யற மாதிரி இல்ல. செத்து போன குடும்பத்தெல்லாம் பணம் இருக்குவா, அப்ப தேர்தல் எல்லாம் ஓட்டு போட்டு இங்க வந்து போட்டுருவியா? இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த வீடியோஸ்ல உள்ள அவங்க மக்கள் சொன்ன விஷயங்களோ அவங்க கேட்ட விமர்சனங்களோ கரெக்டான்னு கேட்டா நியாயமான விஷயங்கள் தான். ஏன்னா ஒரு 41 பேர் இறந்திருக்காங்க, அவங்கள நேர்ல தான் போய் பார்க்கணும். ஆனா அதுல இறந்தவங்க எல்லாரும் இவரை பார்க்க வந்த மக்கள், இவரோட ரசிகர்களோ தொண்டர்களோ இவருக்காண்டி வந்த மக்கள். அப்படி இருக்கிற பட்சத்துல அவங்க இவர் நேர்ல தான் போய் பார்த்துருக்கணும். ஆனா அப்படி பேசுறதுக்கு முன்னாடி அதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியலும் அதுக்கு பின்னாடி என்னென்ன விஷயங்கள் நடக்குதுங்கிறத தெரிஞ்சுட்டு கொஞ்சம் அதுக்கப்புறம் அவங்க பேசணும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். விஜய் நம்பிதான் மக்கள் எல்லாம் வந்திருக்காங்க. ஆனா என்னன்னா அது நடக்காத காரியம் தான். ஏன்னா கவர்மெண்ட்ல இருந்து அவங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கல. அதே மாதிரி கொடுத்திருந்தாலும் மறுபடியும் கூட்டம் இதாகும், மறுபடியும் ஏதாச்சும் பிரச்சனை வர்றப்ப நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்தீங்கனாலே கூட்டம் வரும், அப்போ நீங்க போனீங்கன்னா மறுபடியும் இந்த மாதிரி பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. உடனே பாதி பேர் என்ன கேள்வி கேட்பாங்கன்னா, ஏன் அனிதா இறந்தப்போ சொல்லாம இல்லாம இல்லவே பார்க்கல, யாரும் தெரியாம பார்க்க வேண்டியதான்னு கேக்குறாங்க. ஆனா அது என்னன்னா, அதெல்லாம் ஒரே ஒரு குடும்பம், அத்தனை பேர் குடும்பத்துக்கு போறப்போ ஒரு வீட்டுல முடிச்சுட்டு அடுத்த வீட்டுக்கு போறப்போ நியூஸ் ஸ்ப்ரெட் ஆயிரும். அப்போ ஒவ்வொருத்தவங்க வீட்டு வாசனை ஆளுக்கு கூடிடுவாங்க, அது இன்னும் பெரிய பிரச்சனையா மாறும். அந்த ஒரு காரணத்துக்காண்டி தான் பர்மிஷன் கேட்டுட்டு இருந்தாங்க. போலீஸ் பாதுகாப்பு கொடுத்தாங்க, பாதுகாப்போட போய் வரமா பர்மிஷன் கேட்டாங்க. ஆனா அது கொடுக்கப்படல, நிராகரிக்கப்பட்டது. இந்த பிரச்சனை நடக்கும் போதுமே நம்ம பூசியானந்த் அவர்கள் எல்லாருமே கரூரோட எல்லையில வெயிட் பண்ணதான் செஞ்சாங்க. அதுதான் இல்ல, அப்ப என்ன சொன்னாங்க, தப்பித்தோடி விஜய், கட்சிக்காரங்க யாருமே வரல அப்படின்னு சொல்லி நியூஸ் பரப்புனாங்க. விஜயுமே நீங்க இங்க இருந்து கிளம்புனாதான் இது கிளியர் ஆகும் சொல்லி அவங்க கிளப்புனதும் அவங்க தான், போலீஸ்காரங்க தான். அவங்க அலோவ் பண்ணாததும் போலீஸ்காரங்க. தாவேக சார்பா கோர்ட்ல இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. அது பொய்யான கருத்து, பொய்யான தகவல்லாம் போலீஸ்காரங்க மறுப்பு தெரிவிச்சிருப்பாங்க. கோர்ட்ல கேட்கிறப்போ அவங்க அதுக்கு எந்த மறுப்புமே தெரிவிக்கல. கேஸ் இருந்ததுனால புஷியானந்தா தலைவனா இருந்தாங்க, இல்லைன்னு சொல்ல. அது கேஸ் போயிட்டு இருந்தது. அதுக்கு நடுவுல பல விஷயங்கள் பேசி கேட்டா எப்படின்னா, பொதுவான கருத்துக்கள் சொன்னா அவதூறு பரப்புறாங்க, சொல்லி அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஆனா விஜயை கொல்லணும், வெட்டணும், அப்படி அவரை குடிச்சு ஜெயில போகணும்னு பேசினா அது பேசலாம், பணம் கொடுத்து உதவி பண்ணி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறவங்களை எவ்வளவு நாள் வீடியோ போடுன்னு சொல்லி போடுறாப்ல. ஆனா விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி போடுறாங்க வீடியோ எல்லாத்தையும் உடனே பிடிச்சி அவங்களை அரெஸ்ட் பண்றது. பெரிய ஜெர்னலிஸ்ட கூட அவரை கூட அரெஸ்ட் பண்ணி போனாப்ல. ஆனா மக்கள் எல்லாம் தெளிவா தான் இருக்காங்க. எல்லாருமே நியாயம் என்னங்கிறது தெரிஞ்சு பேசுறாங்க. பொதுமக்களுமே என்ன நடந்திருக்கு, ஏதோ நடந்திருக்குங்கிறத வச்சுதான் அவங்க பேசிட்டு இருக்காங்க. யாரு இப்ப எதிர்த்து பேசுறாங்கன்னா, ஆரம்பத்துல விஜய் கட்சி ஆரம்பிச்சப்ப பிடிக்காம இருந்த அதே ஆட்கள் தான் இப்போ ஒரு எலிக்கு பொறி கிடைச்ச மாதிரி ஒரு விஷயம் கிடைச்சிருச்சுன்னு சொல்லி அதை பிடிச்சிட்டு அது பின்னாடியே அடுத்தடுத்து மேற்கொண்டு பேசிட்டே வராங்க. அதுல இப்ப அடுத்த ஒரு விஷயம் அவங்க பார்க்கவே இல்லை அப்படிங்கிறது. அது இல்லாம எதுக்கு ஏன் அவன அடுத்தன்னு கேக்குறாங்க. பாப்பா சென்னைக்கு தான் வர வச்சு பாக்கணுமா, ஏன் அவங்க பக்கத்துல எங்கேயும் பார்க்க முடியாதான்னு கேக்குறாங்க. அதுக்கும் பார்த்தாங்க. அங்க பக்கத்துல அவ்வளவு பேர் கூடுற மாதிரி ஒரு மண்டபம் அந்த மாதிரி ஏற்பாடு பண்ணி பார்த்தாங்க. மண்டபத்துக்குமே அட்வான்ஸ் கொடுக்குறாங்க. திரும்ப காலையில அட்வான்ஸ் கொடுத்தா சாயங்காலம் ரிட்டர்ன் பண்றது இல்ல. அந்த மாதிரி எதுவுமே அமையாம வர வழி இல்லாம கடைசியில அந்த மக்கள் எல்லாரையும் பார்க்கணும், சந்திச்ச மக்கள், என்னால பாதிக்கப்பட்ட மக்கள் நான் அவங்கள நேர்ல பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக கூப்பிட்டு வச்சு பாத்துருக்காங்க. அப்பவும் அந்த மக்கள்கிட்ட சொன்ன விஷயம் நான் நேர்ல இன்னொரு வருவேன்னு தான் சொல்லி அனுப்பியிருக்காரு. அந்த வெளியே முடிச்சுட்டு அந்த மக்கள் பேட்டி கொடுக்க தான் செய்யறாங்க. அதெல்லாம் தான் இருக்கு. அங்க நடந்ததையும் பாத்தீங்கன்னா இப்ப அவர் பப்ளிக்கா எதுவுமே பண்ணல. போனவங்கிட்ட நிறைய பேர் பேட்டி எடுக்காங்க. அப்போ அவங்க சொல்ற விஷயம் என்னன்னா, அழுது உடனே காலில் விழுந்துடுறாரு. பெரிய ஆள் காலு கீழே தான் உட்காந்து அந்த இறந்தவங்க போட்டோ பார்த்து அழுதுட்டே காலு கீழே உட்காந்து பாத்துட்டு இருக்காப்ல அப்பெல்லாம் சொல்றாங்க. அந்த மாதிரி பண்ண வேண்டியதா இருந்தா நம்ம தலைவர் அது யாரு, அங்க ஆஸ்கார் நாயகன் அவரை மாதிரி சுத்தி 4-5 கேமரா வச்சு, ஒரு ஆக்டர், அவர் பெரிய ஆக்டர் தான், அந்த மாதிரி கேமரா வச்சு போட்டு நிறைய சோசியல் மீடியால போட்டு அவரு ட்ரெண்டிங் பண்ண தெரியாம இருக்கு. இல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது நாடகமா நடத்துறாங்க, இதை வச்சு இப்ப 41 பேர் உயிர் இழந்திருக்காங்க, அதை வச்சு அவர் அரசியல் பண்ணு நினைச்சா அந்த இடத்துல கேமரா வச்சு அதை பார்த்து அவர் அதன் மூலியமா அரசியல் பண்ணிருக்கலாம், ஒரு சிம்பதி கிரியேட் பண்ணிருக்கலாம். அதை பண்ணல. ஒரு அமைச்சர் நடிக்கிறார் அப்படின்னா ஒரு 69 படம் நடிச்ச ஆக்டருக்கு நடிக்க தெரியாமையா இருக்கு, அதை பண்ணி இருந்திருக்கலாம். ஆனா அவங்க அதை வச்சு அரசியல் பண்ண விரும்புற. சரி, அது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ தலைவர் கூட்டிட்டு போன மக்கள்கிட்ட தலைவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, உங்க வீட்டுல என்ன செலவானாலும் பரவாயில்ல, கல்யாணமோ அதாவது படிக்கிறதுக்கு எந்த செலவு எதுனாலுமே நான் ஏத்துக்கிறேன், கடைசி வரைக்கும் உங்களை பாத்துக்கிறேன், எல்லா செலவையும் நானே ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காப்ல. வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாரு, அதுல மன்னிப்பே கேட்கலையேன்னு சொல்றாங்க. மன்னிப்பு கேட்டிருந்தா சொல்லியிருப்பாங்க, பாத்தீங்களா அவரே ஒத்துக்கிட்டாரு, அதுக்கு அவர் தான் காரணம், அதனாலதான் மன்னிப்பு கேட்கறான்னு சொல்லி மாத்திருப்பாங்க.
அப்போ ஒரு மனுஷன் என்னதான் பண்ண முடியும், எதை பண்ணாலும் நான் அடிப்பேன் அப்படிங்கிறதுக்கு ரெடியா இருக்கிற பட்சத்துல அடிக்கிறவங்க அடிச்சுட்டு தான் இருப்பாங்க. அடுத்தடுத்த அரசியல் வேலைப்பாடுகள் வந்து இனிமே நடக்கும், வருங்காலங்கள் நடக்கும். 5-6 மாசத்துல எலெக்ஷன் இருக்குல்ல, அதுக்குள்ள தெரிய வரும் உங்களுக்கு. தாவைக்கல்லவங்களுக்கு அரசியல் புரிதல் இல்லைன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஒரு புரிதல் இல்லாம ஒரு கூட்டம், புரிதல் இல்லாத ஒரு கூட்டம் அப்படி சொல்றாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா, விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரலன்னா அந்த கூட்டம் அரசியல் புரிதல் இல்லாம இருந்திருக்கும். அரசியல் புரிதலே இல்லாம சும்மா இருக்கிற சின்னங்களுக்கு ஓட்டு போட்டு அப்படியே வந்துட்டு இருப்பாங்க. தலைவர் ஒருத்தர் அரசியலுக்கு வரப்போய் தான் அவரை பின்தொடர்ந்து வந்து ஒரு புரிதல் இல்லாத கூட்டம் அரசியலை கத்துக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு இருக்காங்க. விஜய் அண்ணா வரலன்னா சீமான் அண்ணா சொல்ற கட்டுக்கதைகளுக்கு நம்பிட்டு இருந்திருப்பாங்க. நாங்களும் நம்பி நான் 2 தடவை ஓட்டு போட்டிருக்கேன், அண்ணன் சீமானுக்கு ஓட்டு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் தான் அவரோட விஷயங்கள் நம்ம அதை வர்ற பின்னாடி ஒரு வீடியோ தனியாக செப்பரேட் அண்ணனுக்காண்டி ஒரு வீடியோ போடுவோம், அதுல பேசுறோம். ஒரு இளைஞர் கூட்டம் வந்து அரசியலை கத்துக்கிறது ரொம்ப நல்லது. அதுதான் நாட்டுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். அது அண்ணன் வந்ததுனால மட்டும்தான் நடக்குது. அது ரொம்ப இப்போ புரிதல் எல்லாமே இருக்கட்டு, ஆனா புரிஞ்சுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. எங்களுக்கு ஓரளவு அரசியல் புரிதல் இருக்கு. ஓரளவு ஒரு சாமானிய மனிதன் ஓட்டு போடுறதுக்கு எந்த அளவுக்கு புரிதல் வேணுமோ அந்த புரிதல் இருக்கு. அந்த புரிதல் பாணியில் நாங்க பேசிட்டு இருக்கோம். நாங்களும் கொஞ்சம் விஷயங்கள் கத்துக்கிட்டு இன்னும் அடுத்து ரெகுலரா வீடியோஸ்ல வந்து அரசியல் சம்பந்தமான கருத்துக்கள் எங்க சைடுல நாங்க பேசுவோம். இன்னும் நம்ம அரசியல் வந்து இன்னும் ஸ்ட்ராங்கா வந்து பயணிப்போம். நீங்களும் எங்க கூட பயணிக்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்க.